அது ஆர்டி சார் வந்து ஒரு பில்டப் கொடுத்துருக்காரு. ஒன்ன மாதிரியே ஒருத்தனை பார்த்துட்டா, நீ கொஞ்சம் ஆபத்தான ஆள் தான். நாங்கள் 4 பேர், எங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. நைட்டில் உச்சாக்கு தனியாக தைரியமாக தான் போவோம். டேரக்டாகவே சொன்னார், உனக்கு இருக்கு, நீ அனுபவிப்ப. அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து என்னை வந்து எங்கள் வீட்டில் நம்ப ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தான். தினந்தோறும்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, பார்த்தியா சார்? தினந்தோறும் நான் பார்க்கல சார், ஆனால் சுமாரான படம் சொல்லுவேன். ஆக்டரா ஒன்னே ஒன்று நான் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட தோத்தோன்னு பார்க்கக்கூடாது, ஏன் தோத்தோன்னு பார்க்கணும். நான் ஒரு படம் பண்ண போகிறேன், அந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணுறீங்களா? பண்ணுறேன் சார். இப்போவும் பண்ணுறீங்களா? ஆமாம் சார். இதுக்கு மேலே உங்களுக்கு வாய்ப்பு வராமல் கூட போகும். அந்த தோப்பா எடுத்தல இப்படி பார்த்துட்டு ஐயோ சொல்லிட்டு முந்தான எடுத்து அவரு கவர் பண்ணி பார்ப்பல. பிரில்லியன்ஸ் பிரில்லியன்ஸ் சேது இதெல்லாம் பகத்து பார்த்துட்டே இருக்காப்ல. ஏய் என்னடா பண்றீங்க நீங்க? டூரிஸ்ட் மூவி ரொம்ப டஃப்பாக இருந்தது. நான் ரொம்ப பயந்த கேரக்டர்னு கூட சொன்னேன். நீங்கள்லாம் கேரளா கரெக்டா? உங்களை நான் பாராட்டுறேன். ஏன்னா போலீஸ் வேலைக்கு லாய்க்கில்லாத கேரக்டர்னு சொல்லாம பியூர் ஹார்ட்னு சொன்னீங்க. பற்றி அங்கே ரெடி 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 ரெடின்னு வந்துட்டு அப்படியே பேசிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து மணி சார்கிட்ட இருந்து அந்த ரெடி வரப்போகுது. அப்படி ஒரு பிளிங் தான். அந்த பிளிங்கில் என்ன ஆகுன்னா கமல் சார் போய் கேரக்டர் வரும். அது வந்து டேய் தலைவா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. தட்ஸ் பிரில்லியன்ஸ். தட் பிரில்லியன்ஸ். இன்னும் நிறைய நேரம் பேசணும் அப்படின்னு தோணுது. எனக்கு பேசலாமா? உங்களுக்கு பேட்டரி இருக்கா? Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இன்னசென்ட் கேரக்டர்ல அவர் நடிச்சாருன்னா நமக்கு இன்னசென்ட்டாவே தெரிவாரு. ஒரு வில்லனிஷான ஒரு கேரக்டர் கொடுத்தா நமக்கு வில்லனாவே தெரிவாரு. ஒரு நக்கலான ஒரு கேரக்டர் கொடுத்தா ஒரு நக்கலான கேரக்டராகவே நமக்கு தெரிவாரு. எஸ் பகவதி பெருமாள் சார், பக் சார், அவர் தான் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். நன்றி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நல்ல ஒரு இன்ட்ரோ. நல்ல ஒரு இன்ட்ரோ. ஆக்சுவலா சார், உங்களோட படங்கள் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்துல இருந்து தான் அவங்கள எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு பாஷா பாயா மும்பைல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சார்? பாஷா பாயா பார்க்கல, அங்கேயும் ஆட்டோ தான் ஓட்டிட்டு ஆக்சுவலா நாங்க நிறைய ரிசர்ச்லாம் பண்றப்ப சூர்யா சாரோட படங்கள்ல வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஜிவிஎம் சார் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க, காக்க காக்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, சில்லுன்னு ஒரு காதல் ஒர்க் பண்ணிருக்கீங்க. சோ இதெல்லாம் பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிஆர் சார் மாதிரி நீங்க அதான் பண்ணிருக்கீங்க அப்படின்லாம் பண்ணுவீங்க போல இருக்கு. அவ கைய பாருங்களா அப்படி. ஒன்றும் இல்லை, நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எம்ஐடி சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி குரோம்பேட் கேம்பஸ், அதில் வந்து ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, அது சீரியல் நம்பர் வந்து 510. இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ஆக்சுவலி எங்களுக்கு. அது என்ன சொல்லுவீங்க, அது ஒரு தனி பாண்டேஜ். எவ்ரி இயர் வந்து அந்த 510 வருவாங்கல்ல. 5னா ப்ரொடக்ஷனு, 10 வந்து சீரியல் நம்பர். ஓகே. ஸோ 510ங்கிறது வந்து எவ்ரி இயர் வந்து அவங்க வந்து தம்பி மாதிரி தத்தெடுத்துப்பாங்க. அந்த ஒரு பாண்ட் வந்து ஸ்பெஷலாக இருக்கும். ஜெர்சி நம்பர் 7 மாதிரி. ஆமாம். அது முடிச்சுட்டு சினிமாவுக்கு வரணும்னு ட்ரை பண்ணும்போது டைரக்ஷன் தான். மக்களின் பக்கம் சாவி எல்லாம் டைரக்ட் பண்ணாங்க. அது ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா வில்லனா நடிச்சிருந்த சத்யராஜ் சார் வந்து அப்பதான் ஆன்டி ஹீரோவா பண்ணி அதுக்கப்புறம் தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டில் வந்து ஹீரோவா மாறுறாங்க. அந்த அவரோட முக்கியமான அந்த சேஞ்ச் ஓவர் வந்து பண்ணவங்க வந்து கார்த்திக் ரகுநாத் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணேன். 2000ல் ஒரு கன்னட படம் மகாலட்சுமின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஹேரம் பண்ணும்போது டைரக்ட் பண்ணும்போது கமல் சார் வந்து கார்த்திக் சார் தான் கோ டைரக்டராக போட்டிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க பழைய பில்லாலாம் இருக்குல்ல, சுஜாதா ஃபிலிம்ஸில் பண்ணியிருப்பாங்கல்ல, கே பாலாஜி சார் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதில் அசோசியேட் டைரக்டர், வாழ்வை மையத்தில் அசோசியேட் டைரக்டர். ஓகே. ஸோ ஒரு அவங்களுக்கு பயங்கர வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதை அவ்வளோ அழகாக சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அங்கே கற்றுக்கிட்டு தான் நான் ஆக்சுவலாக சினிமாக்குள்ளே வரேன். எனக்கு அது ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் மாதிரி. அதுக்கப்புறம் கௌதம் சார்கிட்ட காக்க எந்த அளவுக்கு நான் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருந்தேன்னா, ஒரே படத்தில் தான் கௌதம் சார்கிட்ட நான் தான் கடைசி அசிஸ்டன்ட். அந்த பாக்ஸ் தூக்குற அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க, டைரக்ஷன் பாக்ஸ் ஏரியாவில் தான் பிரிண்ட் அவுட் நான் தான் எடுப்பேன். ஆனால் அதே டைம்
ஒரு கோ டைரக்டர் இல்ல அசோசியேட் பண்ண வேண்டிய வேலையான ஸ்கெடியூலிங் நான் தான் போட்டேன். ஓ! காக்கு. ஸோ அது கௌதம் சார் பார்த்துட்டு, "இது கரெக்ட்டா இருக்கே! இது யார் போட்டாங்க?" அப்படின்னு கேட்டோன்னே, ஒரு மணிகண்டன் அப்ப இருந்தாங்க. மணிகண்டன், மார்கன் அவங்கலாம் இருந்தாங்க. அப்போ பக்ஸ் சார் போட்டாப்புல. இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கு. இனிமே பக்ஸே போடணும்." ஸோ அந்த மாரி ஒரு ஃப்ரீடம் அங்க இருந்தது. ஸோ நான் இங்க கத்துக்கிட்டதும், அங்க புதுசா கத்துக்கவும் நெறைய இருந்தது. ஏன்னா காக்க வந்து கல்ட் மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், எங்களுக்கு பண்ணும் பொழுதே தெரியும் அது வந்து இட்ஸ் இன் அ டோட்டலி டிஃபரண்ட் ஜோன். ஓகே. அதுவரைக்கும் நீங்க பார்த்த ஷார்ட்ஸ் இருக்காது. ம். அதுவரைக்கும் சொன்ன நரேஷன்ஸ் இருக்காது. ஓப்பனிங்கே வந்து ஆமா. கிளைமாக்ஸ். அவரு வந்து கிளைமாக்ஸு. எப்புட்றா இதுக்கு மேல கதை? ஆரம்பத்திலேயே அப்படி இருக்கு. அப்புறம் சாங் உயிரின் உயிரே சாங்கு அண்ட் அவங்க ஜோதிகா அவங்க மேமோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், சூர்யா சாரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும். இட்ஸ் லைக் அந்த டோட்டல் விர்ஜினிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இருந்தது. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்தது. எடிட்டிங் பண்ணும்பொழுது பார்த்தா, இவரு பண்ணாரு. ஆண்டனி சாரோட ஃபர்ஸ்ட்டு படம். லக்கிலி வந்து நான் ஒரு 4, 5 நாள் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் அது. ஓகே. அது நைட்ல வந்து மெட்ராஸ் டாக்கீஸ்ல தான் நடந்தது. அவங்க மணி எடிட் சாரோட. ஷூட்ல. ஆமா. ஓகே. மெட்ராஸ் டாக்கீஸ் ஆஃபீஸ்ல இருக்கிற ஓ! எடிட் ஷூட்ல தான் நாங்க போய் எடிட் பண்ணோம். ஆ. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மேஜிக். ஏன்னா அதுவரைக்கும் அந்த மாரி எடிட்டிங்கே கிடையாது. ம். அந்த மாரி எடிட்டிங் வந்து அதுவரைக்கும் நீங்க வந்து ஆட்ஸ்ல பார்த்துருப்பீங்க. ஒரு 30 செகண்ட்ஸுக்கு பார்ப்பீங்க. இங்க வந்து நல்லா ஞாபகம் இருக்கு. உயிரின் உயிரே சாங் வந்து பிருந்தா மாஸ்டர் செக் பண்றதுக்கு வந்தாங்க. வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகி பார்த்துட்டே இருந்தாங்க. என்ன மேம்னா ஆண்டனி சார் கேட்டாரு, "ஓகேவா? உங்களுக்கு ஓகேவா?" பயமா இருக்குங்க. நீங்க என்ஜி ஷாட்ல இருந்து தான் எடுத்து வச்சிருக்கீங்க. ஆனா ஒர்க் அவுட் ஆகுது. அ. அப்ப நாங்க என்ஜி ஷாட்டே கரெக்ட்டா தான் எடுக்கணுமா? அந்த மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. ஸோ அப்படி ஒரு படம். அந்த படம் ரிலீஸ் ஆயி நாங்க எங்களுக்கு பெரிய ஷாக்லாம் கிடையாது. ஷாக்கோ, சர்ப்ரைஸோ கிடையாது. பட் ரொம்ப ஹேப்பியா இருந்தது. அந்த படம் ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்து என்ன வந்து எங்க வீட்ல நம்ப ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தான். ஓகே. சரி பக்ஸ் வந்து ஒரு வீட்ல ஆக்சுவலா ஷங்கர்ம்பாங்க. ஷங்கர் வந்து கரெக்ட்டா தான் டிராவல் பண்றான். அப்படின்னு சொல்லிட்டு. காக்க சேவ்டு மீ ஆஸ் அன் அசிஸ்டன்ட் டைரக்டர். அதுக்கப்புறம் ஜில்லுன்னு ஒரு காதல். அது முடிச்சுட்டு, அது செம ரெஸ்பான்சிபிலிட்டி. அசோசியேட் டைரக்டர் அதில. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டு. அதுலயும் இதே தான். ம். இட்ஸ் எவ்ரி டிபார்ட்மெண்ட்லயும் எல்லாருமே ஒர்க் பண்ணுவோம். அதுவும் மறுபடியும் சூர்யா சார், ஜோதிகா ஆமா. மேம் அந்த காம்பினேஷன். அண்ட் அதில அவங்களோட ட்ரஸ்ட் இருக்குல்ல. அ நான் அப்ப அசோசியேட் டைரக்டரு. பட் அ ஒரு ஒரு இன்டிமேட் சீன் ஷூட் பண்றோம். ஸோ எல்லாருமே ஆர்டி ராஜசேகர் தான் கேமரா பண்ணாங்க. ஆர்டி சார் வந்து சொல்றாரு, "எல்லாரும் வெளிய போங்க" அப்படின்னு. அப்ப நானும் வந்து வெளிய போகும்போது சூர்யா சார் சொன்னாரு, "இல்ல பக்ஸ் மட்டும் இருக்கட்டும். அவரு கிளாப்க்கு விட்டுறோம்" அப்படின்னு. ம். அது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, ட்ரஸ்ட்டா நான் பார்க்குறேன். ஓகே. ஒரு என் மேல அவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சு அவரு என்ன வெயிட் பண்ண சொன்னாரு. அந்த மாரியான என்ன சொல்லுவீங்க? மத்தபடி அத வந்து சூர்யா சார் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ற ஆள் கிடையாது. ம். நீ நீ வந்து நல்லா ஒர்க் பண்ற. இல்ல அந்த மாரி எதுவுமே வார்த்தையா ஆமா. சொல்ல மாட்டாங்க. இன்டர்வியூஸ் அதெல்லாம் பார்க்கும்போதே ஆமா. அவங்க அப்படிதான் அப்சர்வ் இருக்கு. ஆமா. பண்றாங்கல்ல. ஸோ அவங்க அப்சர்வ் பண்ணிட்டு அத பண்ணும்பொழுது எனக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருந்தது. சூப்பர் சார். எனக்கு வந்து பேசிக்கா என்னன்னா, காக்க படத்துல சூர்யா சாரோட ஒரு டயலாக் வரும். நாங்க 4 பேரு. எங்களுக்கு பயம்னா என்னன்னு தெரியாது. அந்த 4 பேரு பயம்னா என்னன்னு தெரியாத டீம்ல நீங்களும் ஒருத்தரா? ஆ நாங்க எப்படி பேசுவோம்னா, நாங்க எங்க ஸ்கிரிப்டே நாங்க வந்து ஜாலிக்கு நிப்போம். நாங்க வந்து 2 விஷயம் நடந்துச்சு. ஒண்ணு வந்து அந்த டைம்ல ஒரு மீம் வந்தது. நாங்க 4 பேர். எங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. நைட்ல உச்சாக்கு தனியா தைரியமா தான் போவோம். அந்த மாரி ஒரு மீம் வந்தது அப்பவே. செட்லயே நீங்க பேசுவீங்க. இல்ல. அது இதுல வந்து சோசியல் மீடியால அப்பவே வந்து இந்த Facebookல ஓகே. இதுலயும். அத நாங்க சொல்லிப்போம். அப்புறம் கௌதம் சாருமே வந்து ஒரு 10 நாள் ஷூட் முடிஞ்ச உடனே மணிகண்டன் அவர்கிட்ட கேட்பாரு. "என்ன மணி நம்ம படம் எவ்வளோ ஓடும்?" "சார் 12 நாள் ஓடும் சார்." "ஓ! அந்த அளவுக்கு ஓடுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா தான் பேசுவோம். படம் முடிஞ்ச உடனே கேட்டாரு. "மணி இப்போ என்ன சொல்றீங்க? 12 நாளா? 6 நாளா? 7 நாளா?" அப்படின்னா, "இல்ல சார் ஒரு 25 டேஸ் ஷூரா ஓடும் சார்." ஏன்னா அப்பல்லாம் வந்து 50 ஆமா. அந்த டைம்லாம் சாதாரணமா 75 டச் அப்பலாம் போகும். ஆனா வி அண்டர் பிளே. வி மேக் ஃபன் ஆஃப் அஸ். அந்த பிரஷரே கிடையாது. ம். 25 டேஸா? பரவாயில்லையே! நம்ம வேலை பார்த்ததுக்கு 25 டேஸ் போகுதுன்னா பெருமை தான். அப்படிங்கிற மாரி தான். அது போச்சு.
அது பெரிய ஒரு பம்பர் 100 டேஸ் தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஈஸியா ஆமா. ஈஸியா. அண்ட் அது அது கௌதம் சார் வந்து ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. எப்படி உங்கள செலக்ட் பண்ணாரு? என்ன செலக்ட் பண்ணதுக்கு காரணம் வந்து ராஜாராம் ரகுநாத் சார்ன்னு சொல்லிட்டு, நான் கன்னட படம் ஒர்க் பண்ணேன்ல, ஆமா. அந்த டைரக்டரோட தம்பி. அவங்க ம். தான் ரைட்டரும் கூட. ம். இவங்க தமிழ்லயுமே வந்து கலைஞன், ம். நாளைய செய்தின்னு சொல்லி ஜிபி சார் டைரக்ட் பண்ணாங்க. ம். ஜிபி விஜய் சார். ம். அவங்களுக்கு கூட இவங்க 2 படத்துலயும் ரைட்டரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்கலி ரைட்டர். ஸோ அவர் தான் வந்து அ ஒரு 1 1/2 வருஷமா நான் அவர ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். யார்கிட்டயாவது சேர்த்து விடுங்க சார்ன்னு. எப்பவுமே வாக்கிங் போவோம். ம். வாக்கிங் போகும்பொழுது இந்த சைடு நெசப்பாக்கம், கேகே நகரு, இந்த சைடு சிவன் பார்க்கு. அப்படியே ஒரு 2 ஹவர்ஸ். எனக்கெல்லாம் கால் வலிக்கும். அவரு வந்து சளைக்காம நடப்பாரு. நடந்து போயிட்டே இருக்கோம். ஆ இந்த பக்கத்துல தான் வந்து ரத்னவேல் சார் இருக்காப்புல. அதுக்கு பக்கத்துல தான் வந்து ஆர்டி சார் இருக்காப்புல. சார் இவங்களெல்லாம் தெரியும்னே உங்களுக்கு சொல்லவே இல்லையா சார் இவ்வளோ நாள்? ஏன்னா ரத்னவேல் சார் அப்ப சேதுலாம் பண்ணி, நந்தாலாம் பண்ணி பயங்கர ஃபேமஸ் இருந்தாங்க. ஆர்டி சார் வந்து மின்னல் எல்லாம் பண்ணி ஃபேமஸ். என்ன சார் இவ்வளோ நாள் நான் கேட்டுட்டு இருக்கேன் யார்கிட்டயாவது ஜாயின் பண்ணி விடுங்கன்னு. இப்படி சொல்றீங்களே. போ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆர்டி சார் வீட்டுக்கு போறோம். போனா அவரு வந்து ஸ்ரீலங்காவுக்கு ஒரு ஆட் ஷூட்டுக்கு பவன் கல்யாண் வச்சு பெப்சி ஆட் ஒன்று பண்ணாங்க. கௌதம் சார். அந்த ஆடுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. பெரிய பெட்டியெல்லாம் இருக்கு. அவர் இன்னும் கேப்ல ஏறி கிளம்ப வேண்டியதுதான். கரெக்ட்டா அந்த டைம்ல நாங்க போறோம். வாங்க சார் என்ன சார் ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இந்த பையன் வந்து அண்ணன்கிட்ட ஒர்க் பண்ணான். நல்லா ஒர்க் பண்ணான். அ தான் ராஜீவ் மேனன் சார் இல்லதான் கௌதம் இல்லன்னா கிருஷ்ணா. யார்கிட்டயாவது ஜாயின் பண்ணி விடணும் அப்படின்னா, அவரு ஆக்சுவலா ஆர்டி சார் தான் சொன்னார். இந்த மாதிரி 3 பேர் இருக்காங்க. என் குரு இருக்காரு ராஜீவ் மேனன் சார். அவர்கிட்டயே நான் சொல்லி அவங்க ஆஃபீஸ்ல போய் ரெஸ்யூம் கொடுக்கட்டும். கௌதம் வந்து நான் இப்பதான் ஆட் போறேன். அங்க பார்த்து சொல்றேன். இல்லன்னா அவரோட அசோசியேட் கிருஷ்ணா, அவரு அப்போ படம் பண்ற மாரி இருக்கு. அவர்கிட்ட ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இந்த அப்புறம் டைம் ஆச்சு சார் ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இந்த 5 மினிட்ஸ் தான் அந்த மீட்டிங். அப்புறம் ராஜமேனன் சார் இன்ஸ்டிடியூட்ல ஒரு ஆஃபீஸ்ல போயிட்டு ரெஸ்யூம் குடுத்துட்டு வந்தேன். 2வது வந்து நான் கௌதம் சார மீட் பண்ணணும். ஆனா, அதுக்கு முன்னாடியே கிருஷ்ணா சாரையும் மீட் பண்ணிட்டேன். கிருஷ்ணா சார் கிட்ட நான் ஒரு 1 ஹவர் பேசுறேன். அவரு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாரு. அப்போ சார் மன்னிச்சுக்கோங்க. நாளைக்கு தான் கௌதம் சார மீட் பண்றேன். அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன் சார். நீங்க எதுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டரே வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சுட்டு அடுத்த நாள் வந்து கௌதம் சாரை பார்க்க போனேன். கௌதம் சாரை பார்க்க போனா அது ஆர்டி சார் வந்து ஒரு பில்டப் கொடுத்துருக்காரு. என்னன்னா உன்ன மாதிரியே ஒருத்தனை பார்த்தேன்டா. நீ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தில்ல அந்த மாதிரி ஒருத்தனை பார்த்துருக்கேன். அவன் வருவான். நீ என்னன்னு பார்த்துக்கோ. நீ அவனை மீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுருக்காங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ நான் போறேன். போனோன்னா சார் வாசல்லையே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் வாசல்ல பார்த்தாரு. சொல்லுங்க சார் இந்த மாதிரி அந்த சவுண்டே கேட்காது. நான் சொல்லுவேன் சார் நான் தான் பகவதி சார் ஆடியோ சார் வெக்கம் உங்களை மீட் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஞாபகம் என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி ஓகே. அவர் கேட்டார் எங்கே ஒர்க் பண்ணீங்க. அவன் கார்த்திக் சார் கூடயுமே அவர் டிஸ்கஷன்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீம் அவங்களுக்கு தெரியும். ஓ கார்த்திக் சார்கிட்ட ஒர்க் பண்ணீங்களா. ஓ சூப்பர் சூப்பர் நைஸ் பர்சன். வேற ஏதாவது எழுதியிருக்கீங்களா. நான் அப்போதான் ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருந்தேன். ஸோ அதை கொடுத்தேன். அது ஹேண்ட் ரைட்டிங் தான். அப்போ வந்து பிரிண்ட் அவுட் எல்லாம் பெருசாக கிடையாது. கொடுத்தேன் சும்மா பிடிச்சு 2 பக்கம். வேற ஏதாவது எழுதியிருக்கீங்களா. அப்போ ஊருக்கு 100 பேர் சொல்லிட்டு ஒரு ஜெயகாந்தன் அவரோட குறு நாவல் ஒன்று இருக்கு. அதை ஸ்க்ரீன் பிளே ஃபார்மெட்டில் மாற்றி அதை இங்கிலீஷ் ஸ்க்ரீன் பிளே ஃபார்மெட்டில் மேலே ஹெட்டிங்லாம் போட்டு அது பக்காவாக வேற வேற கலரில் ஒரு டாப் ரேங்கருக்கான ஆமாம் ஃபார்மெட்ல பளிச்சுன்னு தெரியும். ஏன்னா அந்த ஹெட்டிங் வந்து தனி கலர்ல இருக்கும், ஆக்ஷன் தனி கலர்ல இருக்கும், டயலாக்ஸ் தனி கலரு. அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து எம்எஸ் வேர்ட்லயோ இல்லை ஸ்க்ரீன் பிளே சாஃப்ட்வேர் ஃபைனல் டிராஃப்ட்ல நம்ம அதை பண்ண முடியும். நான் பெண்ணை வச்சு எழுதுனதே வந்து அந்த மாதிரி டிஃப்ரெண்டான பார்த்தா கிளீனாக தெரியும் இந்த ஸ்க்ரீன் பிளே ஃபார்மெட். அது புரட்டி போட்டு பார்த்துட்டு ஜாயின் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசினாரு. அந்த ஜாயின் பண்ணி கொஞ்சம் அப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. ஓ ஓகே சார். ஐயோ என்ன சொன்னாலும் தெரியல. புதன்கிழமையா வியாழக்கிழமையா சரின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ அப்போ ஜாயின் பண்ணியாச்சு.
ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அப்ப வந்து தினந்தோறும் நாகராஜ் சார் வந்து உட்லாண்ட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இது நான் போல. அவரு ஆஃபீஸ் வர சொல்லிட்டாரு. நான் வர்றேன். காலையில எல்லாரும் ஆஃபீஸ் வருவாங்க. வந்துட்டு இங்க ஒரு அட்டெண்டன்ஸ் மாரி போட்டு அங்க போயிட்டு டிஸ்கஷன் படம்லாம் போயிடுவாங்க. புதுசா ஜாயின் பண்ணிருக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு போங்க. ஆமாங்க. அப்புறம் மணி அவர்கிட்ட தான் பேசினேன். ஜி, நான் பாட்டுக்கு டே ஃபுல்லா இங்க தான் உட்காந்து காட்ஃபாதரா படிச்சத படிச்சுட்டு இருக்கேன். தூக்கமா வேற வருது ஜி. நான் அங்க வந்து தூங்குறியா? அப்படின்னு. நான் அந்த டிஸ்கஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது. நீ சார்கிட்ட கேளுங்க. சார் ஓகே சொல்லிருவாரு. நீங்க கேளுங்க. 4 நாள் வந்தாரு. சார் டிஸ்கஷன் போலான்னு நீங்க எப்ப சொன்னீங்களோ, அப்போ நீங்க பெர்மிஷன் குடுத்தா போலாம். எப்ப வேணாலும் நீங்க போலாமே. ஐயய்ய! அவ்வளோதானா? இத கேட்காம தான் நான் 3 நாள் இங்க உட்கார்ந்துட்டு இருந்தேனா? அவ்வளோதான். அங்க போனா அங்க ஒரு செம காமெடி. என்னன்னா, தினந்தோறும் நாகராஜ் சார் இருக்காரு. அவரு வந்து ரைட்டர் அந்த ம். படத்துக்கு. ஸோ இந்த மின்னலையில நான் வந்து ட்ராக்ல இருந்ததுனால, இந்த அப்ப வேற படம், வேற கதை. ம், ம். ஆ காக்க காக்க இல்ல. இல்ல. வேற ஒரு லவ் ஸ்டோரி. ம். அது எழுதிட்டு இருந்தாங்க. அது எழுதிட்டு இருக்கும்போது நான் போறேன். நான் போனோனே அவரு கேட்டாரு. பேர் என்ன? எந்த ஊரு? என்ன பண்ணியிருக்க? தினந்தோறும்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு பார்த்தியா? ஜென்ரலி ஒருத்தர் ரேண்டமா ஒரு பழைய படத்த பத்தி கேட்கும்பொழுது, நமக்கு கொஞ்சம் ஷார்ப்பா, இவரு ஏன் அந்த கேள்வி கேட்கிறாரு? அந்த டவுட் வரணும். ம். எனக்கு அந்த டவுட் வரல. ஓகே. சார் தினந்தோறும் நான் பார்க்கல சார். ஆனா சுமாரான படம் சொல்றேன். அவரு திரும்பி பார்த்துட்டு, "அப்படியா சொன்னாங்களா? படத்த பார்க்காம ஒரு படத்த பத்தி ஜட்ஜ்மென்ட் சொல்றீங்க. அது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா?" சார் என்கிட்ட என்ன சொன்னாங்களோ அததான் சார் சொல்ல முடியும். நான் என்ன நான் பார்க்கலன்னு சொல்லிட்டேன். என்கிட்ட இந்த மாரி சொன்னாங்க. அது எவ்வளோ நாள் ஓடிச்சு தெரியுமா? எனக்கு அப்பதான் லைட்டா டவுட் வந்தது. இது ஏன் இவரு சப்போர்ட் பண்றாரு? இவரு அதுல ஏதாவது எழுதியிருப்பாரோ? நம்ம இதெல்லாம் அவரு தான் டைரக்டர்னே எனக்கு தெரியல அப்போ. நமக்கு சினிமா அறிவு அவ்வளோதான். அவர்கிட்ட அ ஓகே. அ அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே அந்த டைரக்டர இந்த கோடம்பாக்கமே தேடிச்சு தெரியுமா? பாரதி ராஜா சார் வந்து அட்வான்ஸ் குடுக்குறதுக்கு ரெடியா இருந்தாரு. நீ என்னன்னா அந்த படம் வந்து சுமாரா போச்சுன்னு சொல்ற நீ. முதல்ல நான் யார் தெரியுமா? அப்படின்னு கேட்டாரு. தெரியாது. நீங்க ரைட்டர்ன்னு தெரியும் சார். உங்க பேர் நாகராஜ் சார். தினந்தோறும் நாகராஜ் அப்படின்னாரு. ஐயா மன்னிச்சிருங்க. சரண்டர். சரண்டர். அது நீ ஊர்க்காரன்ல அந்த அந்த குசும்பை என்கிட்டயே காட்டுற நீ. உனக்கு இருக்கு. உனக்கு வச்சுக்கிறேன். அப்படிங்கிற மாதிரி தான் டைரக்டாவே சொன்னாரு. உனக்கு இருக்கு. நீ அனுபவிப்ப. ஆனா ஹி சோ பியூர் ஹார்ட்டட். ம், ம். 3வது நாள் வந்து கௌதம் சார் வந்துட்டு எல்லா சீன்ஸ் எல்லாம் பேசிட்டு கிளம்பும் பொழுது, நீங்க வந்து இந்த ஹீரோ கேரக்டருக்கு வந்து கேரக்டர் ஸ்கெட்ச் மட்டும் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். போகும்பொழுது எல்லார்கிட்டயும் நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அடுத்த நாள் நான் எழுதி கொண்டு வந்தேன். அது கௌதம் சார் இன்னும் வரல. ஸோ அப்போ நாகராஜ் சார் வந்து, "ஏதா எழுதிட்டியா நீ? ம். குடு பாப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாரு. வாங்கிட்டு ம். நீ கொஞ்சம் ஆபத்தான ஆள் தான். நல்லா எழுதியிருக்க. நெறைய இடத்துல நான் எழுதுற மாரி இருக்கு. ம். கீப் இட் அப் அப்படின்னாரு. சூப்பர். எனக்கு வந்து கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு சார். நான்லாம் ஒண்ணுமே கிடையாது சார். நீங்க எழுதுற மாரிலாம் என்னால எழுத முடியுமா கூட தெரியல. ஏன்னா, எவ்ரி டைம் காலையில வந்தோனே அவரு ஒரு கதை சொல்லுவாரு. ம். அவரு டைரக்ட் பண்ணணும்னு வச்சிருந்த கதையில ஒரு சீன் சொல்லுவாரு. சீன் சொல்லி நம்மள வந்து எமோஷனலா அழுகுற சீன்னா அழுதுருவோம். பொல பொலன்னு அழுதுருவோம். சீரியல் பார்த்துட்டு இந்த லேடீஸ் அழுவாங்கல்ல, அந்த மாரி அழுதுருவோம். அதே மாரி ஜாலியான சீன் சொன்னாருன்னா, விழுந்து விழுந்து சிரிச்சு, "சார் போதும் சார், போதும் சார்" அப்படின்னு. இப்படி நான் அவர பார்த்து பிரமிச்சு போயிருக்கேன். அதாவது இந்த மாதிரி எல்லாம் கதை சொல்றவங்களே இங்க தான் இருக்காங்க. அப்போ இவர விட பெட்டரா கதை சொல்ல முடியுமா? இவரு மாரி சொன்னாலே அது பெரிய வரம். அது ஒரு பிரமிப்பு வந்து உங்கள வந்து நம்பிக்கை இழக்க வைக்கும். உன்னால இது பண்ணவே முடியாது. ஆனா லக்கிலி அவரு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்னால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாரி கதை சொல்ற ஒரு ஆளா மாறிறணும். அதுதான் தினந்தோறும் வந்து நாகராஜா பெஞ்ச்மார்க். மாறிறணும். அது பண்ணிட்டோம்னா, நம்ம வந்து டைரக்டர் ஆயிட்டோம். கதை சொல்றதுக்கு போலாம். அது அதுவரைக்கும் நம்ம வந்து ஸ்டூடண்ட் தான். லேர்னிங் தான். அது இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்குன்னு வைங்களேன். ம். ஏன்னா, அந்த பிரமிப்பு இருக்குல்ல,
அது ஒரு உத்வேகத்தை குடுக்கும். உங்கள வந்து மலைக்க வைக்கும். நம்பிக்கை இழக்க வைக்கும். சேம் டைம்ஸ் வந்து திருப்பி அது லூப்ல தான். சரி, அவரால பண்ண முடியாது, நம்மளால பண்ண முடியும். அந்த ஒரு இதையுமே குடுக்கும். ஸோ அப்படி ஒரு ஒரு பயங்கரமான அ உந்துதல் சக்தி தினந்தோறும் நாரதி சார். அது செம எக்ஸ்பீரியன்ஸ். சூர்யா சார் தான் அந்த கதைக்கு ஃபிக்ஸ்டுன்னு முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? இல்ல ஷூட்டிங் முன்னாடி தான் அது இல்ல காக்கு காக்கு நெறைய பேர்ட்ட போச்சு. ம். சார் வந்து காக்கு காக்க ஏற்கனவே எழுதி வச்சிருந்தாங்க. அந்த ஸ்கிரிப்ட் வந்து நெறைய பேர்ட்ட போச்சு. ம். அப்ப இருந்த எல்லா மேஜர் ஹீரோஸ் கிட்டயுமே போச்சு. கடைசியா வந்தது வந்து சூர்யா சார் கிட்ட தான். சூர்யா சாருமே வந்து ஏங்க இது வந்து மாதவன் அவங்க மாரி அடுத்த லெவல்ல இருக்கிற ஆர்டிஸ்ட் பண்ணணும். ஏன்னா அப்பதான் ம். சூர்யா சார் வந்து ம். நந்தா முடிச்சிருக்காங்க. ம். அதுதான் முதல்ல பெரிய என்ன சொல்லுங்க எக்ஸ்போஷர். ஒரு அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸாரா 12, 13வது படம் அது. 14வது படம் மௌனம் பேசியதே ஷூட் போயிட்டு இருக்கு. ம். இன்னும் ரிலீஸ் ஆகல. ஸோ அந்த டைம்ல காக்க காக்க வருது. ஸோ அப்ப வந்து சொன்னாங்க, "இது நல்லா இருக்குங்க. நீங்க மாதவன் அவங்கள மாரி அடுத்த ஸ்டார வச்சு போங்க. என்ன வச்சு ரிஸ்க் எடுக்காதீங்க." அப்படின்லாம் சொன்னாங்க. அப்ப கௌதம் சார்னா, "இல்ல, இல்ல இது கரெக்ட்டா இருக்கும். நீங்க பண்ணா இந்த அட்வான்டேஜ் இருக்கு. அதுக்கு இப்படி இப்படி நடக்கும். சர்ப்ரைஸா இருக்கும் ஆடியன்ஸுக்கு. உங்கள இப்படி பார்த்ததே கிடையாது." ஆ இப்ப மாதவன் அவராவது ரன்னுன்னு ஒரு படம் பண்ணிட்டாரு. ம். அதுல ஒரு ஆக்ஷன் ஹீரோ. அது செட் ஆயிடுச்சு. ஸோ இது யாருமே பண்ணாத இந்த ரொமான்டிக் ஹீரோவா ஃபேஸ் இருக்கிறவங்க ரஃப்பா ஒரு பண்ணும்பொழுது தான் அது பயங்கரமா இருக்கும். அண்ட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஹிஸ் எஃபோர்ட் அண்ட் என்ன சொல்லுவீங்க அந்த டெடிகேஷன். ஃபர்ஸ்ட் டே ஷூட் ஞாபகம் இருக்கா சார்? காக்க காக்கவா? ம். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டு எங்க ஆஃபீஸ்ல தான் எடுத்தோம். ம். அவர் படியிலேருந்து இறங்கி வர்றது. ம். அப்ப தானு சார் எல்லாமே இருக்காங்க. ம். மாணிக்கம் சொல்லிட்டு ஒரு கோ டைரக்டர் இருந்தாங்க. ஓகே. அவங்க ராஜமேனன் சாரோட என்ன சொல்லுவீங்க, அசிஸ்டன்ட். அவங்க டீம்ல இருந்தவங்க. ஓகே. அவரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளு. பிரில்லியன்ஸ் என்னன்னா, அதான் ஒரு நல்ல டீம் தான். பகவதி இதுக்கு மேல அவரு கிளாப் குடுப்புங்க அப்படின்னு சொன்னோனே, ஆப்வியஸ்லி லாஸ்ட் அசிஸ்டன்ட்னால கிளாப் என்கிட்ட வந்தது. ஆனா, நான் படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபிலிம்ல ஒர்க் பண்ணனால என்னாச்சு, என்ன கிளாப் அடிக்க விடல. ம். ஏன்னா, நான் போயிட்டு அ டேக் 1 அப்படின்லாம் பார்த்து சொல்லி அடிச்சுட்டு வரதுக்குள்ள கேன் முடிஞ்சிரும். ஒரு 2 சான்ஸ் குடுத்தாங்க. நான் இப்படி போயிட்டு அடிச்சுட்டு வரதுக்குள்ள, "தம்பி நீ அந்த வேலைய மட்டும் பார்க்காத. நீ வந்து ஃபிலிம சாப்பிட்டுட்டு இருக்க. நம்ம லோ பட்ஜெட் படம். நீ அத வேற எங்கேயாவது கத்துக்கலாம். மத்த வேலையெல்லாம் பாருன்னு" சொல்லிட்டு மத்த எடிட்டிங் ரிப்போர்ட்டு அதெல்லாம் காஸ்டியூம் இது அதெல்லாம் நான் பார்த்தேன். ஆனா கிளாப் அடிச்சது இல்ல. இங்க மொத நாள் கேட்கறாங்க, "அ சார் உண்மைய சொல்லிர்றேன் சார். கிளாப் அடிச்சதே இல்ல சார். நேத்துன்னு பார்த்தா ஒரு 2 டைம் அடிச்சிருக்கேன் சார். அது ஃபிலிம் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு நிப்பாட்டேன்." மாணிக்கம் சார் போய் பார்த்தாரு. "ஸோ அடிச்சதில்ல. ஆனா நான் சொல்றத நீ பண்ண முடியும்ல?" "பண்ண முடியும். நம்பர் நான் சொல்லிக்கிறேன். நீ வெறுமனே நான் சொல்லி முடிச்ச உடனே அடிச்சுட்டு வந்துரு. ம். அத பண்ண முடியும்ல?" "அது பண்ண முடியும்." "ஓ பண்ணு." 3 டேக் போச்சு. 3 ஷாட் முடிஞ்சுதா? இப்ப நான் என்ன சொன்னேன்னு உனக்கு புரிஞ்சுதுல? "ஆமா சார். இதுல எழுதுனத சொன்னீங்க. அத நீ சொல்லணும். ம். ஸோ எழுதும் பொழுதே மனப்பாடம் பண்ணிக்கோ. அந்த ஷாட்டுக்கு போய் போடணும். இதுக்கப்புறம் நான் வாய்ஸ் குடுக்க மாட்டேன். நீ தான் குடுக்கணும்." ம். ம். அவ்வளோ அழகா மாணிக்கம் சார் வந்து எனக்கு வந்து சொல்லிக் குடுத்தாரு. சொல்லிக் குடுத்ததுல எந்த ஒரு அதட்டலோ, இல்ல ஒரு இதுவோ கிடையாது. ரொம்ப அன்பா, அத இயல்பா ஒண்ண பண்றது இருக்குல்ல. அப்புறம் மணி அவரு மணிகண்டன் அவர்கிட்ட நான் கேட்பேன். அப்புறம் ஜிஜி அப்ப இந்த ஜிஜி சொல்றது ம். அப்பதான் ஆரம்பிக்குது. "ஜி அ இது நம்பர் தப்பா குடுத்துட்டேன் ஜி. ஐயோ! என்ன பண்றதுன்னு தெரியல." "அது ஒண்ணும் இல்லடா. ட்ரீட்டஸ் போட்டுக்கலாம். ம். நீ வந்து தப்பான நம்பர் குடுத்துட்ட. ட்ரீட் திஸ் நம்பர் அஸ் திஸ் நம்பர்" ம். அப்படின்னு போட்டு எடிட்டிங் ரிப்போர்ட் எழுதி வச்சு அவங்க பார்த்துப்பாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன் பதட்டப்படுற? அப்படி. "ஓகே, ஓகே ஜி. ரொம்ப தேங்க்ஸ் ஜி." இதே 10வது நாள் அவரு நம்பர் அவர் தான் எனக்கு நம்பர் குடுப்பாரு. நம்பர் குடுத்தா நான் எழுதிட்டு கிளாப்லாம் குடுத்துட்டு வந்துட்டேன். அவரு ஷார்ட் பண்ணி தானே கூப்பிட்டாரு. "நம்பர் தப்பா குடுத்துருக்கியே டேய். கவனமா இருக்கணுமா?" "அது பரவால்ல ஜி. ரீடஸ்ன்னு போடலாம்." ஏய் 10 நாள் முன்னாடி நான் தான் அவனுக்கு சொல்லியே குடுத்தேன். என்கிட்டயே அப்படின்ட்டு. ஸோ ஸோ ஜோவியல். இட்ஸ் லைக் லாங் ஹவர்ஸ் ஒர்க் இருக்குமே தவிர்த்து, பட் இட்ஸ் ஃபன். இட்ஸ் ஓகே. ஃபன். சூர்யா சாரோட தான் நீங்க ஃபர்ஸ்ட் 2 படம். கௌதம் மேனன் சார் கூட. அதுக்கு முன்னாடி ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அ சு இங்க தமிழ்ல பெரிய ஸ்டார்ஸ் கூட ஒர்க் பண்ணது வந்து சூர்யா சார் கூட தான். சூர்யா சாருக்கும் உங்களுக்கும் இடையில நடந்த மொமெண்ட்ஸ் மறக்க முடியாதது ஏதாவது அப்ப இருக்கா? "சில்லுன்னு ஒரு காதல்", "காக்க காக்க" அந்த டைம்ல? பிதாமகன் படம் ரிலீஸ் ஆயிருந்தது. அப்ப ம். காக்க காக்க அ முடிஞ்சு பிதாமகன் ரிலீஸ் ஆயிருந்தது. அப்போ சாருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஆக்டருக்கு வருதுங்கிறது பெரிய வரம் சார்.
அத வந்து இத விட சிறப்பா பண்ணவே முடியாது. அப்படின்னு பண்றது வந்து இதுக்கப்புறம் நீங்க வந்து ப்ரூவ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல சார். அஸ் அன் ஆக்டரா, இனிமே உங்க மார்க்கெட், பிசினஸ் டெவலப் ஆகணுமே தவிர்த்து, நீங்க ப்ரூவ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏன்னா இத பண்ணிட்டீங்க. அது பாலா சார் தான் டைரக்ட் பண்ணாங்க. பாலா சார் தான் சொல்லிக் குடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஓகே. பட் ஒரு பெர்ஃபார்மரா இட்ஸ் அன்பிலீவபிள் எனர்ஜி. அவரு அழுகுறும் பொழுது கூட இந்த குடிச்சிட்டு அழுவார்ல, "ஐயோ! இந்த ஆமாம். பாவத்த பண்ணிட்டு இருக்கோமே" அப்படின்னு. அதுலலாம் அவ்வளோ இன்னசென்ஸ். அந்த இன்னசென்ஸ் வந்து இது பியூர் பிளிஸ். அப்புறம் அந்த சிம்ரன் மேம் கூட இருக்கிற சாங் ஆகட்டும், எவ்ரி சீன் யூ கேன் சே. அது ட்ரெயின் சீக்வென்ஸ் ஆகட்டும், சோப்பு டப்பா விக்கிறதுலேருந்து, லங்க கட்ட உருட்டுறதுலேருந்து, அப்படியே பேசிட்டே இருந்தப்ப அது கேட்ட அந்த ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க. எந்த தேட்டர்ல பார்த்தீங்க? ஆடியன்ஸ்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? அண்ட் ஐ திங்க் தட் வாஸ் த ஃபைனல் கால் ஓகே. பிட்வீன் நான் அவருக்கு பேசினது. நான் அப்புறம் மீட் பண்ணும்பொழுது எங்கேயாவது மீட் பண்ணா அந்த ஒரு ஹாய், ஹலோ. ஆனா எனக்கு நல்லா தெரியும். அவர் நான் நடிச்ச படங்கள்லாம் பார்த்துருப்பாப்புல. என்னைக்காவது மீட் பண்ணும்பொழுது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல ஒரு என்ன சொல்லுவீங்க, அந்த லவ் திருப்பி பிளாசம் ஆகும். நீங்க ஃபர்ஸ்ட் படத்துல நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணும் படத்திலேயே, நீங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். பாலாஜி சாரு, பிரேம் சாரு, ம். எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெண்ட் ஜோன் தான். ஃப்ரெண்ட் ஜோன்குள்ளருந்து தான் படம்லாம் பண்ணிட்டீங்க. நீங்களுமே அத நெறைய படத்துல ஒரு சின்ன மொமெண்ட்டா இருந்தாலும், அத கரெக்ட்டா வந்து யூஸ் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்டின்னா, 96 படத்துல வந்து டேபிள்ல உட்காந்து கான்வர்சேஷன் போயிட்டுருக்கும். அப்போ விஜய் சேதுபதி சார் கிட்ட இப்டி ம். கண்லயே அதெல்லாம் செம மொமெண்ட்டு. ஆமா. இந்த மாரி குட்டி குட்டிலாம் நீங்க இங்கருந்து இவங்கலாம் இன்ஸ்பயர் ஆகி பிடிக்கிறது தானா? ஐயா, அ எல்லாமே வந்து இங்கேருந்து எடுக்கிறது தான். ஓகே. ரைட்டா? அ ஆனா மேஜர் சப்போர்ட் வந்து என்னன்னா, அந்த ரைட்டிங் தான். சினிமாட்டோகிராஃபர்ஸ் நெறைய பேட்டில சொல்லியிருக்கேன். சினிமாட்டோகிராஃபர்ஸ் வந்து தே கான்ட்ரிபியூட் டூ யுவர் பெர்ஃபார்மன்ஸ். ம். எப்படி? அப்டின்னா, அ தமிழ்ன்னு சொல்லிட்டு ப்ளூ ஸ்டாரோட சினிமாட்டோகிராஃபர். அவர் வந்தாரு. மொத நாள் நான் அப்பதான் ஸ்பாட்க்கு போய் நிக்கிறேன். எல்லாம் செட் பண்ணிட்டு. "அண்ணா இது யூனிக்கா இருக்குண்ணே. ஒண்ணே ஒண்ணு நான் பண்ணிக்கிறேண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு, தப்பா எடுத்துக்காதீங்க. சட்டைய பிரிச்சாரு. ஆ. நான் காக்கி யூனிஃபார்ம் ஆ. போட்டிருந்தேன். அந்த மேல் பட்டன் வந்து படார்ன்னு தெரிஞ்சுது. அதுல ஒரு ஒரு பயங்கர ரூட்னஸ் இருந்தது. ஆ. அப்புறம் பண்ணிட்டு அ அசிஸ்டன்ட் கிட்ட அப்படியே கைய கட்டுனாரு. ஒரு சேஃப்டி பின் குடுத்தாங்க. அவரே போட்டு விட்டாரு. "அண்ணே இது ஓகேவாண்ணே" அப்படின்ட்டான். எனக்கு பலார்ன்னு கன்னத்துல அரைஞ்ச மாரி இருந்தது. இது நான் யோசிக்கவே இல்லையே! என் கேரக்டருக்கு நான் யோசிச்சிருக்கணுமே! அவரு சினிமாட்டோகிராஃபரா எவ்வளோ வேல பார்த்துட்டு இருப்பாரு. அவருக்கு ஒரு ஐடியா தோணுதே! நமக்கு தோணலையே! "பக்ஸு தப்பு பண்றடா! யோசிக்கணும்டா. இந்த கேரக்டர பத்தி நீங்க இன்னும்" அப்படிங்கிற ஒரு ஒரு பாயிண்ட்ட ரியலைஸ் பண்ண வச்சாரு. இது அவரு பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. ம். இல்லையா? அ இப்ப வந்து நீரவ் சார் தான் வந்து அ "திரும்பி நில்லுங்க, எக்ஸ்கியூஸா பண்றேன்." அந்த டயலாக்க சொன்னது. ம். ம். அ அ அப்படி ஓகே, ஓகே. அந்த டயலாக் வேற மாரி இருந்தது. ம். ம். இப்படி சொல்லுங்க. "திரும்பி நில்லுங்க, எக்ஸ்கியூஸா பண்றேன்." அந்த மாரி சொல்லுங்கன்னா, நான் வந்து "ஐயா இது வந்து உங்களுக்கு வந்து சூப்பர் டீலக்ஸ் மாரி வரலைல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு வினோத் அவர்கிட்ட போய் டைரக்டர்ட்ட கேட்கிறேன். "இல்லைங்கய்யா, வ நல்லா தான் இருக்கு. கரெக்ட்டா இருக்கு. பண்ணுங்க. சார் சொல்ற மாரி பண்ணுங்க. இந்த மாரி பாஸ் மட்டும் விட்டு பண்ணுங்க. அந்த ஃபேஸ் வந்து அப்படியே வச்சுக்கோங்க." ஓகேங்கய்யா." ஸோ நீரவ் சார் வந்து சினிமாட்டோகிராஃபர். ம். ம். நான் அவரோட ஒர்க் அதுக்கு முன்னாடி நான் சூப்பர் டீலக்ஸ்லயும் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன நினைச்சேன்னா, அவங்கலாம் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபி மட்டும் தான் யோசிப்பாங்க அப்படின்னு. பெர்ஃபார்மன்ஸ் அவங்க வந்து அந்த சீன்ல என்ன பெட்டர் பண்ணலாம்? அப்படியே அவங்களுக்கு ஒரு ரைட்டர் ஓடிட்டு இருக்கான். சின்ன டீடைல்ஸ் தான் இல்ல. ஐயா, அது நெறைய பேட்டியில நெறைய பேர் சொல்ட்டாங்க. "தி பிரில்லியன்சி லைஸ் இன் தி டீட்டெயில்." ஓகே. எங்க வந்து மாஸ்டர்ஸ் வந்து நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஏன் டீட்டெயில் அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்த உள்வாங்குறது, அத வெளிப்படுத்துறது. இந்த விதத்துல தான் இந்த கம்யூனிகேஷன், ஸ்டோரி டெல்லிங், எமோஷன் எல்லாமே இருக்கு இல்லையா? அத எவ்வளோ தனித்துவமா சொல்ல முடியும். இப்போ ஒரு பொண்ணு ரொம்ப சாஃப்ட்டான பொண்ணுங்க. அ இப்படி சொன்னா, உங்களுக்கு அது வந்து இன்ஃபர்மேஷன். இப்ப நான் சொல்றேன் பாருங்க. ஒரு படத்துல வந்தது. அந்த பொண்ணு காலையில குளிக்க வருது ஆத்துல. அந்த தண்ணிய வந்து எவ்வளோ சில்லுன்னு இருக்குன்னு பார்க்கறதுக்கு கூச்சப்பட்டு, அப்படியே தொட்டு பாத்து கால தூக்குது, திருப்பி இன்னும் தண்ணிய தொடல. அந்த அந்த குளிர்ந்த தண்ணிய தொடறதுக்கே அது எவ்வளோ மென்மையா, அதுக்கு ஒரு போராட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல, என் ராசாவின் மனசிலல.
கஸ்தூரி அவங்க சார் வந்து கஸ்தூரிராஜா சார் வந்து எழுதுனது. அதுதான் ரசனை. இப்போ அந்த சீன் பாருங்க, உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லா மறக்காது. அந்த டீட்டெயிலோட. ஓகே. அவன் ரொம்ப சாப்பிட்டுங்க அப்படின்னு சொன்னா 4 பேர் பேசிட்டு கூட போலாம். இந்த பொண்ணு மாரி சாப்பிட்டு என்ன செய்றாங்க, இவங்க கைய பிடிச்சு அமுக்கி பார்த்தாங்கன்னு தெரியாது. ரைட்டா? சாப்பிட்டு ஏன்டா சொல்லிட்டு போறீங்க அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஸோ இப்படி சீன் வைக்கும் பொழுது அது ஒரு அழகியலாவும் இருக்கும். உங்களோட ரசனையும் மேன்மைப்படுத்தும். இப்படி வர்றதுதான். இல்லையா? செம்ம நீங்க ஆமா. சொன்னது. ஸோ இப்போ வந்து அதே படத்துல பார்த்தீங்கன்னா, ராஜகிரண் சார் வந்து பண்ணியிருப்பாரு. எனக்கு அந்த மொமெண்ட்ட மறக்கவே முடியாதுங்க. ஏன்னா, அந்த பாட்ட வந்து நான் வந்து சோல பசங்கிலியே அந்த சாங் வந்து டிடில ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் குழந்தையா. ம். ஸ்கூலுக்கு போற பசங்க. அப்ப ஒரு அம்மா அந்த ஒய்ஃப் இறந்துட்டா, அந்த சாங்கு. அது ஓகே புரியுது. அதுல வந்து அவன் ஃபேஸ கடைசியா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, எல்லா காரியம் பண்ணி முடிச்சோனே, கடைசியா ஒரு அந்த வரட்டிய வச்சு க்ளோஸ் பண்ணுவாங்க. ம். அப்போ இப்படி இருந்தவரு அப்படிம்பாரு. ஒரு வெட்டு வெட்டுவாரு. எனக்கெல்லாம் அது வந்து டேய் தலைவா! அப்படிங்கிற மாரி இருந்தது. அதுதாங்க பியூட்டி. அதாவது ஒரு ஒரு படம் ஃபுல்லா நீங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குறது வேற. அந்த மொமெண்ட்டுக்கு ஒரு நான் அதுவரைக்கும் படங்கள்ல அத பார்த்ததே கிடையாது. இத்தனைக்கும் ஒரு கேரக்டர் இறந்து இன்னொரு கேரக்டர் ரியாக்ட் பண்றது ஆல்மோஸ்ட் எல்லா படத்துலயும் வர சீன் தான். சீன். கிளிஷே சீனோட உச்சகட்டம் அது. ஆனா, அதுல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்து அத ஞாபகத்தில் நான் உண்மையிலேயே சொல்றேன். என் ராசன் மனுஷங்க நான் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்ல. ஆ. நான் சின்ன வயசுல பார்த்தது தான். ஆ. அவ்வளவு மெமரியில இருக்கு. ஷாட் பை ஷாட் ஞாபகம் இருக்கு. அவர் எங்க பாஸ் விடுவாரு, எப்ப நடந்து வருவாரு, அந்த கத்திய வந்து முதுகுல குத்த வருவாங்க கிளைமாக்ஸ்ல. அவர் திரும்புவாரு, டக்குன்னு காணாம போயிரும். இந்த பிரில்லியன்ஸ் அந்த அந்த படம், அதோட மியூசிக்கு, ராஜ்கிரண் சாரோட பெர்ஃபார்மன்ஸு. அ இதுதான் நம்ம அச்சீவ் பண்ணணும். ஓகே. நீங்க பண்ண போலீஸ் கேரக்டர்ஸ் இருக்குல்ல, நீங்க பண்ண இதுவரைக்கும் பண்ண படங்கள்லயே போலீஸ் கேரக்டர்ஸ் தான் உங்களுக்கு அதிகமா வந்து 5 ஆமா. படங்கள் கிட்ட பண்ணியிருக்கீங்கன்னு ஆமா. நெனைக்கிறேன். ஆனா ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு போலீஸ் கேரக்டர். அதுல எனக்கு 2 போலீஸ் கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப புடிக்கும். ஒண்ணு சூப்பர் டீலக்ஸ். ஏன்னா, நீங்க அந்த கேரக்டர பார்த்துட்டு வெளிய வந்து அவன தேடி கண்டுபிடிச்சு அடிச்சு கொல்லணுன்ற மாரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு 4 நாள் முன்னாடி ஒரு புரொடியூசர மீட் பண்ணியிருந்தேன். அவர் வந்து அதான் சொன்னாரு. நீங்க படம் முடிஞ்சு ஒரு 6 வருஷம் கழிச்சு உன்ன மீட் பண்றனால உயிரோட போறீங்க. படம் பார்த்து ஒரு 2, 3 நாள்ல பார்த்திருந்தா, இங்கேயே எதையாவது தூக்கி மூஞ்சில அடிச்சு, உங்கள கொலை பண்ணி, கட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அத நான் ஸ்டாப்பா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்தாரு. சார் போதும். போதும் பயந்துட்டேன் அப்படிங்கிற மாரி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த கேரக்டர் உங்களுக்கு ஆமா. தியாகராஜன் குமாரராஜு சார் சொல்லும்போது, உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? என்னன்னா, அவரு ஃபர்ஸ்ட்டு கூப்ட்டு பெருசா கேரக்டர்லாம் பத்தி சொல்லல. ம். பகவதி பக்ஸ் தான் ம். கூப்பிடுவாரு. பக்ஸ் நீங்க அ என் என் நான் ஒரு படம் பண்ண போறேன். அந்த படத்துல ஒரு நெகட்டிவ் ரோல் பண்றீங்களா? பண்றேன் சார். இல்ல நீங்க நெனைக்கிற மாரி வில்லன்னா தட் கைண்ட் ஆஃப் வில்லன் அந்த மாரி வில்லன் இல்ல. இது கொஞ்சம் பெர்வர்டட் கேரக்டரு. நீங்க யோசிச்சு சொல்லுங்க. இல்ல சார் நான் பண்றேன் சார். ஏன் இவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கிறீங்க? அப்படின்னாரு. இல்ல சார் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாரி உங்க படத்துல நான் என் கை வந்தா கூட ஓகே சார். அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இன்னொன்னு நான் இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு கேரக்டர் அந்த மாரி பண்ணிட்டு இருக்கேன் சார். எனக்கு போர் அடிக்குது. கண்டிப்பா சீக்கிரம் ஆடியன்ஸுக்கு போர் அடிச்சிரும். அதுக்குள்ள நான் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணி அடுத்த கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் சார். இது 2மே உங்க படத்துல நடக்குதுன்னு சொல்லும்பொழுது எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா நீங்க சாதாரணமா எழுதிட்டு கூப்பிடுற வேலை ஆள் பார்க்குற இல்ல. ஆள் கிடையாது. இன்னொன்னு அவர் தெரியும் அதனால கூப்பிடுவோம்னு சொல்லிட்டு நீங்க கூப்பிடல. இத நான் பண்ணா கரெக்ட்டா தான் இருக்கும்னு நீங்க சொல்றீங்கன்னா, இதுக்கு மேல எனக்கு வந்து நான் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல சார். வழி பார்த்தாரு. ம். ம். சரி ஓகே. அப்போ டிஸ்கஸ் பண்ணோம். அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா ஒரு அவுட்லைன் சொன்னாரு. அவுட்லைன் வந்துட்டு சொன்னாரு. குபீர்னு. சார் பண்றேன் சார். இப்பவும் பண்றீங்களா? ஆமா சார். இதுக்கு மேல உங்களுக்கு வாய்ப்பு வராம கூட போகும். ஏன்னா உங்களுக்கு இப்ப வந்துட்டு இருக்குது நல்லவன் கேரக்டர்ல வந்துட்டு இருக்கு. இந்த படம் பண்ணீங்கன்னா கெட்டவன் ஆவீங்க. உங்கள அவ்வளவு சீக்கிரமா அவங்க கெட்டவங்கன்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்க சேஃப். இல்லன்னா மாட்டிப்பீங்க. ஓகேவா? அப்படின்னு கேட்டாரு. சார் பரவால்ல சார். இந்த கேரக்டர் பண்ணாம வேற ஏதோ ஒண்ணு பண்ணி நான் என்ன பண்ணிற போறேன்? இது வந்து பிளெஸ்ஸிங் சார் நான் பண்றேன் சார் சொல்லி பண்ணதான் அது. கேவலமா இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டா ரொம்ப கேவலமா இறங்குவாரு நம்ம பெர்லின். ரிசல்ட் வந்து இது எனக்கு ஒரு
பலாசோல வந்து ஷோ பார்க்க போயிருந்தேன். பீயிங் அன் ஆக்டர் ம். யூ ஆர் அலோவ்ட் டு ஆமா. என்டர் எனி டைம் ம். டு வாட்ச் தி ரியாக்ஷன் ஆடியன்ஸ் என்ன எப்படி ரசிக்கிறாங்க. அதில் படம் முடிஞ்சது, வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு கப்புள் சொல்லி வந்தாங்க. வந்தவர் என்னை பார்த்துட்டு ஹஸ்பண்ட் வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகி சார் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அவங்க ஒய்ஃபு வாங்க அந்த ஆள்கிட்ட போய் பேசு, உங்களுக்கே விவஸ்தா கிடையாது வாங்க. எனக்கு என்னன்னா ஏற்கனவே பெண்கள் நம்ம சைடு நிறைஞ்சிடல, ஒரே ஜென்ஸ் டாய்லெட் மாதிரி எல்லாம் ஆம்பளைங்களா தான் இருக்காங்க நாம சுத்தி. இவனுக்கு என்னன்னா இது வேற, இததான் அவர் அன்னைக்கு வார்னிங்கா சொன்னாரோ. இது ஒண்ணு. இன்னொரு ஜிகே சினிமாஸுக்கு போயிருந்தோம். அங்க போனா அங்க வந்து காலேஜ் க்ரௌடு. ஸோ பசங்க பொண்ணுங்க மாத்தி மாத்தி ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படியே உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. படம் இந்த சீன் வருது, பெர்லின் சாம் ம். ஃபகத் சீன் வருது. அப்படியே உழுது கெட்ட வார்த்தையா போடுறானுங்க. டேய் உனக்கு வந்து என்னமோ அவனுங்க ஃபர்ஸ்ட் டைம் போயிடறானுங்க, ம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அப்படியே சைலண்டா பார்த்துட்டு இருக்கானுங்க. ஆனா ஒரு 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 எனர்ஜியா வந்து ஒரு ஒரு சின்ன பதட்டம் தெரியுது. அப்படியே வந்து டென்ஷன் ஆகுறானுங்க. அந்த டிவி விழுந்து டான்னு விழுந்தன்ல ஒரு பெரிய கெட்ட வார்த்தை வரிசையா சசன்னு போட்டு செத்தான்டா அவன் அப்படின்னு. எனக்கு என்னன்னா பொண்ணுங்க டென்ஷன் ஆகணும்னா பரவாயில்ல, நீ பசங்க ஏன்டா இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இப்ப வந்திருக்கோம் தெரிஞ்சா நம்ம அடிச்சே கொண்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு படம் முடியறதுக்குள்ள அப்படியே வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு என்னன்னா படம் பார்த்துட்டு சமந்தா மேம், பகத் சார், விஜய் சேதுபதி சார் 3 பேரோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? ஃபகத் இஸ் அ டார்லிங் அண்ட் ஒண்டர்ஃபுல் பெர்ஃபார்மர், அது சொல்லவே தேவையில்லை. தேவையில்ல. ஹி சச் அ பவர்ஃபுல். ஏன் அப்படின்னா அவருக்கு க்ளோஸ்அப் வச்சிருக்காங்க. அவருக்கு ஒரே கொடுக்கப்பட்ட டைலாக் சார். ம். அந்த சாருங்கிற ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொல்லணும். அப்படி என்ன ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணணும். இதுதான் அவரோட கேரக்டர். கலந்து போட்டிருப்பீங்க. வேணாங்க இப்படி போட்டிருப்பார்ல, அப்போ கத்தணும், ம். இப்படி கத்தணும். ஸோ என் ஷார்ட்லாம் எடுத்துட்டாங்க, சாம் ரியாக்ஷன் எடுத்துட்டாங்க. இப்போ வந்து ஃபகத் க்ளோஸ் தான். ஆனால் குமராஜ் சார் வந்து எப்போவுமே அதை மேக் ஷோ அவங்க ஐலைனில் நான் மூவ் ஆகணும்னா நான் தான் போகணும், அந்த டைலாக் சொல்லணும். சாம் அங்கே உட்காந்து அழணும். பட் அவங்க சாம் தான் உட்காந்தாங்க ம். ஆஃப் த ஃப்ரேம். ம். இப்போ நான் நடக்கணும், டைலாக் சொல்லிட்டே நடக்கணும். அவர் ஷார்ட்ல சார் 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 வெறும் இதான் சொல்றாரு. என்னால காலை தூக்கி வைக்க முடியும். நான் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரே வேலை எதையாவது சொல்லிட்டு நடந்து போகணும். அந்த வேலையை அவர் பார்க்க விடல. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இது வந்து வேற யாராவது என்கிட்ட சொன்னா டேய் ரீல் விட வேண்டியது அதுக்காண்டி இப்படியா அப்படின்னு தான் இருக்கும். ஆனா நான் தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் எனக்கு தான் தெரியும் அப்படி. ஏன்னா குமராஜா சார் வந்து அந்த மாதிரிலாம் மிஸ்டேக் பண்ணா அவர் வந்து ரொம்ப கோவப்படுவார். ஐயோ மாட்டோண்டா செத்தோண்டா அப்படிங்கிற மாதிரி நான் அப்படியே ஷாக்காகி நிற்கிறேன். என்னால் காலை தூக்கி வைக்க முடியல. பட் அவுட் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபகத் வந்து அப்படியே ஐலைனை மூவ் பண்ணிட்டே சார் சார்ன்னு சொல்லி அந்த ஷார்ட் ஓகே ஆயிடுச்சு. அப்புறம் வந்து இங்கேருந்து கூப்பிட்டேன், சார் காப்பாற்றினீங்க. அவர் அது அப்படி ஒரு பெர்ஃபார்மர். ஸோ சேது சொல்லவே வேணாம். சாம் சேது வந்து அதான் அது வந்து என்னதுன்னா பயங்கரமான ஒரு லவ் இருக்கு எங்களுக்குள்ள. நிறைய கேப்ஸ் இருக்கும். பட் நாங்கள் திருப்பி மீட் பண்ணுறோம்ல, எல்லாரும் நினச்சிட்டு நாங்கள் வந்து எப்போவுமே ஒன்றா சுற்றிட்டு இருப்போம், அவர் கூட நான் இருப்பேன் அப்படின்னு. அப்படி இல்லை. நான் மொத்தமாகவே இது வரைக்கும் நான் ஒரு 5 டைம் ஃபோன் பண்ணி பேசியிருப்பேன். ஆஃப்டர் நடுவில் கொஞ்சம் பார்த்துக்கணும். அவர் என்கிட்ட ஒரு 5 டைம் எனக்கு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. கடைசியாக அவர் பேசுனது வந்து சேது ப்ளூ ஸ்டார் பார்த்துட்டு எங்கேயோ போயிட்டியா நீ வந்து இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ ட்ரூவாக இருந்தது, பிரமிப்பாக இருந்தது, நம்ம பக்ஸ் தானா இது, இவன் பாடுறா எங்கே போகிறான் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பக்ஸு. அப்புறம் அந்த மீசை மட்டும் சில சீனில் சரியாக இல்லை பக்ஸ், அது மட்டும் கவனமாக இரு. சரிங்கய்யா சரிங்க ஓகே. இதுதான் எங்களுக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப், ரைட்டுங்களா? என்னன்னா குமாரராஜா சார் வந்து ரொம்ப மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் நிஜமும் கூட. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஒரு சினிமாட்டோகிராஃபரா, ஒரு ஆர்ட் டைரக்டரா, காஸ்டியூம் டிசைனரா எல்லாத்தையுமே அவர் என்ஜாய் பண்ணிடுவார்.
ஓகே. ஏன்னா அவரு டீகோட் பண்ணி வச்சிருப்பாரு. பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அதுல வர மியூசிக்காலிட்டி, அதுல வர நியூயான்சஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே அவரு வந்து ஃபர்ஸ்ட் அனுபவிச்சுருவாரு. அதுக்கப்புறம் அடுத்தவங்க அத டூப்ளிகேட் பண்ணா போதும். ம், ம், ம். நான் அனுபவிச்சுக்கிறேன்னு சொல்றது, அத அத லாக் பண்ணிருவாரு. ஓகே. ரைட்டுங்களா? அத அவரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, என்ஜாய் பண்ணி அத லாக் பண்ணி வச்சுருவாரு. அத டூப்ளிகேட் தான் பண்ணணும். பட் நீங்க அவர் ஜோனுக்குள்ள போயிட்டு யோசிச்சு ஒண்ணு மாத்துனீங்கன்னா, ஹி வில் செலிப்ரேட். ஹி வில் செலிப்ரேட். எப்படின்னா, அ சேது பண்ணாப்புல. அவரு வந்து டோப்பா கழட்டிவிட்டா ம். ஆ இது வந்து நீரவ் சார் சொன்னது. ஓகே. அந்த ரியாக்ஷன் குடுத்துட்டு நான் டயலாக் பேசிடுவேன். நீங்க உடனே போகாதீங்க. ஒரு பாஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா காலையில இத வச்சு தான் நீங்க ஏமாந்துருக்கீங்க. அப்போ ஒரு இன்னசென்ட்டா ஒரு குழந்தை மாரி, அப்ப இத வச்சு தான் என்ன ஏமாத்துனியா காலையில? ஆ? அப்படின்னு அப்படி கேளுங்க. அத எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு குமாரராஜன் சார் என்ன நல்லா இருக்கு பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ நீரவ் சார் சொன்ன டயலாக் அது. அந்த சொன்ன ம். விதம். ஸோ அத பண்ணிட்டு அந்த டோப்பா எடுத்தேன்ல, இப்படி பார்த்துட்டு ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டு முந்தானை எடுத்து மூடுவான். அவரு கவர் பண்ணிப்பாப்ல. இது ரைட்டிங்ல கிடையாது. ஓ! அது தட் வாஸ் இம்ப்ரூவைஸ்ட் பை விஜிஎஸ். ஓகே. அது அப்போ சார் வந்தாரு, குமராஜன் சார் வந்தாரு. பிரில்லியன்ஸ், பிரில்லியன்ஸ். சேது சூப்பர், சூப்பர், சூப்பர். சூப்பர்ல. செம்மையா பண்ணார்ல. அவருக்கு என்னன்னா, இத நான் பண்ணியிருக்கணும். ஓகே. அந்த இடத்த நீ கரெக்ட்டா ஃபில் அப் பண்ணிட்ட. கொண்டாடினாரு. அத வந்து திருப்பி அவரு அப்படி அப்ரிஷியேட் பண்ணி டைம வேஸ்ட் பண்ற ஆள் கிடையாது. டக்கு டக்குன்னு அடுத்த ஆமா. விஷயத்துக்கு போவாரு. ஆனா அது இவ்ளோ எக்ஸைட் ஆகி சூப்பர், சூப்பர் சேது. செம, செம, செம. செம்மையா இருக்கு. இது சூப்பர். அப்புறம் அவரு போயிட்டாரு. சேது போனதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னாரு. சேது பிரிண்டாப்ல இல்ல, செம்ம இல்ல. அந்த எக்ஸைட்மென்ட் இருக்கு. ஸோ அப்பதான் நான் பார்த்தேன். ஓ! நீங்க அப்ப இம்ப்ரூவைஸ் பண்ணா நீங்க லவ் பண்ணுவீங்க. ஆனா உங்க ஜோனுக்குள்ள போய் நீங்க வச்சிருக்கிறதுக்கு மேல அடிக்க வைக்கணும். ம். அத குலைச்சு விடக்கூடாது. ம். ஸோ அந்த பிரில்லியன்ஸ் நான் அங்க பார்த்தேன். ஸோ நீங்க ஏதாவது பண்ணீங்களா அந்த மாரி? அந்த அழுதுட்டே பேசுவேன்ல, ம். அந்த டயலாக் இருந்தது. ஆனா நான் அழுதுட்டே பேசினது நான். ஆ. நான் இம்ப்ரூவைஸ் பண்ணேன். அது அவரு ரொம்ப லைக் பண்ணாரு. ம். நான் ஜெயிலுக்கு போறேன் அப்படிம்பா. நீ ஜெயிலுக்கு போயிட்டேன்னா அங்க மட்டும் இருப்பாங்க. அங்க ஒரு வார்டன் எல்லாரும் இருப்பாங்க. அப்புறம் அத சொல்லிக் குடுத்தது குமராஜா சார் தான். நீங்க இந்த மாரி சேஞ்ச் பண்ணுங்க. ஆனா அப்ரப்ட்டா சேஞ்ச் பண்ணுங்க. ம். அத நான் வந்து நானா என்ன பண்ணேன்னா, அவங்கவங்க ஜெயில்ல எல்லாம் வார்டன் எல்லாரும் இருப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஃப்ளோல பண்ணேன். அவரு சொன்னாரு, "அப்படி சொல்லாதீங்க. அ அங்க மட்டும் என்ன சும்மா விட்டுருவாங்கல்ல. அங்கேயும் ஒரு வார்டன் எல்லாருமே இருப்பாங்க." டக்குனு அந்த டோன் ஓகே, ஓகே. மாறிடும். அதே மாரி அந்த டான்ஸ் வந்து அ இல்ல ஃபர்ஸ்ட்டு. அப்போ நான் பேசி ப்ரெஷரைஸ் ஆயி சாம் பண்ண கேட்ட வேம்பு வந்து, "என்ன பண்ற?" அப்படிம்பான். இப்போ ஹாப்பி. ஹாப்பின்னா, சூப்பர். வாங்க போலாம்." அப்படின்னு தான் இருக்கும். கம் ஆன் குயிக் குயிக் அதுதான் இருக்கும். அப்ப நான் சொன்னேன், "சார், இவ்வளோ பேசி நான் வந்து அந்த பொண்ண கன்வின்ஸ் பண்ணிட்டேன். இத நான் எக்ஸ்பிரஸ் பண்ணி ஆகணும்." "எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க?" "டான்ஸ் தான் சார் ஆடணும்." "டான்ஸ் ஆடுமா இந்த கேரக்டர்?" "எப்படி ஆடுவீங்க பாப்போம் பாப்போம்." அப்படின்னா, நான் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ரிலாக்ஸ்டா அவுட் ஆஃப் தி கேரக்டர்ல தான் பண்ணேன். அப்படி அப்படி இப்படி இப்படி பண்ணலாமா சார்? அப்ப அவர் பார்த்துட்டு, "இல்ல, இல்ல, இல்ல. நீங்க கைய ரொம்ப கொண்டு போகாதீங்க. அப்படி பண்ணுங்க. அதே ஃபேஸ வந்து ரொம்ப ரிஜிடா வச்சுக்கோங்க. ஹாப்பினஸ காட்டாதீங்க." அப்படின்னா, இதெல்லாம் ஃபகத் பார்த்துட்டே இருக்காப்புல. "ஏய்! என்னடா பண்றீங்க நீங்க?" அப்படின்னு. "என்ன வச்சு காமெடி கிமெடி பண்றீங்களா?" அப்படின்னு. ஏன்னா இட்ஸ் லைக் அப்படி டெவலப் ஆகுதா, அது ஹி என்ஜாய்ட் ஃபகத். அதான் சொல்றேன்ல, அவர் டார்லிங். ஆமா. ஸோ வந்து பண்ணிட்டு அப்ப சொன்னாரு, "செம்ம ஐடியா, செம்ம ஐடியா. சூப்பர் ஐடியா" அப்படின்னு. ஸோ இது வந்து என்ன சொல்லுவீங்க? நான் கேட்டது தான். "சார் ம். எனக்கு ஒரு டான்ஸ் வேணும் அந்த கேரக்டருக்கு." ஆனா அந்த டான்ஸ டிஃபைன் பண்ணி அந்த மொமெண்ட்ட அவர் மாத்தி, அத ஷூட் பண்ணி பார்க்கும்போது செமடா. இது இம்ப்ரூவைஸ் பண்ணது தான். பட் இட்ஸ் லைக் என்ன சொல்லுவீங்க? தேங்க்ஸ் டூ யூ. நான் 2 போலீஸ் கேரக்டர் சொன்னேன்ல சார். ஒண்ணு வந்து சூப்பர் டீலக்ஸ் சொல்லிட்டேன். 2வது வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி. டூரிஸ்ட் ஃபேமிலில வந்து பொதுவா அவங்கள வந்து இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண போலீஸ் கேரக்டர் வந்து சூப்பர் டீலக்ஸ் தான் நெனைக்கிறேன். நடுவுல போலீஸ் கேரக்டர் இல்லையோ? துணிவு, துணிவு. ராஜேஷ். ராஜேஷ். அதுவுமே கொஞ்சம் காமிக்கலான ஒரு கேரக்டரா தான் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அது நீங்க வெசமி தான். ஆனா ஆ, காமெடி காமெடி வெசமி. காமிக்கலா இருக்கும். இதுல வந்து ரொம்ப பியூர் ஹார்ட்டடான ஒரு போலீஸ் கேரக்டர். அதுவும் மொட்டை மாடியில வந்து அந்த திருடன் இருக்கிறப்ப உங்கள நான் பாராட்டுறேன். ஏன்னா, போலீஸ் வேலைக்கு லாயக்கில்லாத கேரக்டர்ன்னு சொல்லாம, பியூர் ஹார்ட்டட்ன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? குட்டி குட்டியா தான் நீங்க வந்துட்டு போவீங்க.
ஆனா எல்லாமே செம்மையா இருக்கும். அது மலையாள தமிழா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கறதுல கூட ஒரு ஒரு மேட்டர் இருக்கும். ஏன்டா மவனே என்னமோ. அது அது பியூட்டி எங்க தெரியுமா இருக்கு? ஆக்சுவலா இது சிரிக்க வைக்குது. ஆனா அதோட டிகரிங் பாயிண்ட் வந்து சசி சார் சொல்லுவாரு. ம். இந்த ஆளா எப்படி சமாளிக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போல. அப்ப அது வருது ஆமா. இல்லையா? அதுக்கப்புறம் நீங்க சொல்லி பார்ப்பீங்கல்ல. நீ அங்க ரெடி ஆயிருவீங்க ஆக்சுவலி. ஆமா. என்னமோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா அந்த டயலாக் சொல்லிட்டு நீங்க பைக் கிட்ட வந்து திரும்பிட்டு சொல்லி பார்ப்பீங்க. அது செம சீன் அது. அது இம்ப்ரூவைஸ் பண்ணுது. ஓகே. அதாவது அந்த ரியாக்ஷன் கிடையாது. ம். ஷாக்காகி திரும்பணும். அப்போ நான் வந்து என்னோட சஜஷன்ல அவர எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நான் இந்த சைடுல பண்ணத ம். வந்து டைரக்டர் பார்த்துட்டாரு. பார்த்து அதுக்கு தனியா ஷாட் வச்சாரு. இல்ல சார் நீங்க வந்து அந்த சொல்லி பார்த்துக்கிட்டீங்கல்ல, அது நல்லா இருக்கு. அது உங்களுக்கு ஃபேவர் வர்ற மாரி நான் ஷாட் வைக்கிறேன். அப்ப நீங்க திரும்புங்க. திரும்பிட்டு நீங்க சொல்லிட்டு உட்காருங்க அப்படின்னு. இது என்ன சொல்லுவீங்க? அந்த மொமெண்ட்ல இருந்தீங்கன்னா நீங்களே பண்ணுவீங்க. ஓகே. அது அது ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டா நீங்க உங்களுக்கு குடுக்கப்பட்ட மொமெண்ட்லயே இருந்தா, அது அது சுந்தர் சி சார் கரெக்ட்டா சொன்னாரு. என்னன்னா, ஏன் சில படம் செம்மையா இருக்கு? ஏன் சில படம் நல்லா இல்ல? அப்படின்னு பார்த்தா, எல்லாமே ஒரே ஜோன்ல தான் இருக்கும். ஆனா, அந்த பர்ட்டிகுலர் ஆர்டிஸ்ட் அந்த கதையில அந்த கேரக்டர் பண்றத ஓன் பண்ணுவாங்க. ஓன் பண்ணும்பொழுது தான் அந்த மேஜிக் நடக்கும். நம்ம முதல்ல ஓன் பண்ணணும். நான் இந்த காஸ்டியூம், இந்த இந்த ஐடியா இப்போ வந்து எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி ரொம்ப டஃப்பா இருந்தது. ஓ! வெரி டஃப் கேரக்டர். நான் ரொம்ப ஓகே. பயந்த கேரக்டர்ன்னு கூட சொல்லலாம். ஓ! ஏன்னா, யோசிச்சு பாருங்க. இந்த டோட்டல் சீக்வென்ஸ் ஆரம்பமே வந்து போலீஸா? எங்கேயா போற? எங்க சட்டைய போட்டு வந்தேன். அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் லைக் ரொம்ப ஃப்ரெஜைல் மொமெண்ட் அது. அத நீங்க கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணல, ஆடியன்ஸ் அங்க லாக் ஆகல, சிரிக்கல அப்படின்னா, டோட்டல் சீக்வென்ஸுமே படுத்துரும். ஆமா. அது பெரிய சீக்வென்ஸ் வேற. ஆமா. முக்கியமான சீக்வென்ஸ். அங்க மொமெண்ட்ஸ் இருக்கு. ஆனா, அந்த பிகினிங்லேருந்தே வர ஜோஷ் இருக்குல்ல, அது இங்கருந்து ஆரம்பிக்குது. ஆனா, அது பேஸ்ட் ஆன் சம்திங் சோ இன்னசென்ட். அத ஆடியன்ஸ் வந்து ஈஸியா வந்து, அ இது ஒரு போலீஸா? இப்படி ஒரு போலீஸ் இருப்பானா? அ கேரளாவும், பாலக்காடும் ஒண்ணும் தெரியாதா இவனுக்கு? அப்படிங்கிற ஒரு அ யோசனை ஆடியன்ஸுக்கு வந்துருச்சுன்னா, அது ஒர்க் ஆவாது. இந்த கேரக்டர் டைட் ஆமா. தட் மொமெண்ட். ஆமா. ஸோ அப்படி ரிஸ்க்கான விஷயம். அதனால இத வந்து பண்ணிரணும். ஆனா, அ என்ன சொல்லுவீங்க? அபி வந்து இட்ஸ் வெரி கிளவர், வெரி ஷ்ரூட் அண்ட் வெரி சென்சிபிள். என்ன பண்ணாலும் என்ன தேவையோ அத மட்டும் தான் வச்சுக்கிறாப்ல. லைக் ஆல் குட் டைரக்டர்ஸ். அது அபிக்கு வந்து கைவரப்பட்டிருக்கு இந்த வயசுல. அதுதான் மீன் பண்ண வந்தேன். எனக்கு இப்பதான் அந்த இதுவே தோணுது. நீங்க சொல்லும்போது, அத நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். படம் பார்க்கும்போது, இந்த இடத்துல கண் கலங்குவேன். அடுத்து டக்குன்னு பார்த்தா அடுத்த ஃப்ரேம்லயும் சிரிக்கிறேன். அது எல்லாமே. ஆனா நீங்க செட்ல இருக்கும்போது சி எனர்ஜி என்னவா இருக்கும்? சம்பவங்கள் வி என்னவா நடக்கும்? என்ஜாய்ட் மேக்கிங் தட் மூவி. ரைட்? ஓகே. எவரி மொமெண்ட் அந்த ஃபன் இல்லாம அங்க வரவே வராது. வித்தவுட் எனி பிரஷர். ஏன்னா சிம்ரன் மேம் இருக்காங்க, சசி சார் இருக்காங்க. சிம்ரன் மேம்லாம் வந்து டார்லிங். நான் சில பேர் தான் அந்த மாரி சொல்ல முடியும். டார்லிங். அவங்க ஜென்யூனாவே அவங்க வந்து அ அந்த கேரக்டர புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், நம்ம பண்றத அப்ரிஷியேட் பண்றதா இருக்கட்டும், அத அவங்க இம்ப்ரூவைஸ் பண்றதா இருக்கட்டும், இன்க்ளூட் பண்றதா இருக்கட்டும். ஆ இவ்ளோ பெரிய ஸ்டார் அப்படின்னு எங்கேயுமே அவங்க காட்டல. இன்ஃபாக்ட் வந்து அ இதுக்கு முன்னாடி நான் வந்து சிம்ரன் மேம் வந்து என்ன மீட் பண்ண வந்திருக்காங்க. ஓ! பாலாஜி ஆஃபீஸ்ல வந்து. ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா. அப்ப வரும்பொழுது கூட அங்க கொசு கடிச்சிட்டு இருக்கு. நமக்கே வந்து என்னடா இவ்ளோ கொசு கடிக்குதே! இந்த மாரி இருக்கே! அப்படின்னு அவங்க வந்து அத பண்ணவே இல்ல. அசப்டே பண்ணல. அப்படியே வந்து கேஷுவலா ஒரு 2 ஹவர்ஸ் இருந்து அந்த ப்ராஜெக்ட்ட பத்தி பேசினோம். அது ஒரு ஒரு வொண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். எனக்கு கேட்டா தமிழ் இண்டஸ்ட்ரி பார்த்த அ அ கடைசி ஆல்ரவுண்டர். இன்னும் அவங்க இருக்காங்க. இனிமேலும் யாராவது வரலாம். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் நான் அப்படிதான் பார்க்குறேன். தி பெஸ்ட். தக் லைஃப். அதுக்குள்ள எப்படி நீங்க வந்தீங்க? அவங்க டோர ஓப்பன் பண்ணாங்க. நான் உள்ள போயிட்டேன். நானா நானா ஒண்ணும்லாம் பண்ணல. ஏன்னா டிசம்பர் 12th வந்து 2023 டிசம்பர் 12th வந்து டீசர் ரிலீஸ் ஆகுது. அந்த அங்க துணி. அப்படி துணி பறக்குது.
அத பார்த்துட்டு நான் நெனச்சுட்டேன், படம் ஷூட் எல்லாம் முடிஞ்சுட்டு போல இருக்கு. நமக்கு சினிமாவுக்கும் அந்த அளவுக்கு நெருக்கம். ம். இந்த படம் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டாங்க போல இருக்கு. இவங்க 2 பேர் பண்ண படம் நாயகன பார்த்து தான் நம்ம சினிமாவுக்கே வந்தோம். அ கூப்பிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத கிராஸ் பண்ணி போயாச்சு. கரெக்ட்டா பொங்கல் அன்னைக்கு ஃப்ரெண்டோட இருந்தேன். அப்ப வந்து ஃபோன் வந்தது. மெட்ராஸ் டேக்ஸிலேருந்து பேசுறாங்க. சொல்லுங்க சார். இந்த மாரி 35 நாள் மே மாசம் வரைக்கும் நீங்க அவைலபிளா? மே மாசம் ஃபுல்லா வரைக்கும் என்ன சார்? அது 35 நாள் என்ன? ஒரு 80 நாளா எடுத்துக்கோங்க. 90 நாளா எடுத்துக்கோங்க. அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. சார் இருக்கேன் சார். அப்புறம் சம்பளம் என்ன? சார் என்கிட்ட காசு கேட்காத வரைக்கும் ஓகே. எனக்கு ஃபோன் பண்ணி பேசினது வந்து தனா சார் தான். வானம் கொட்டட்டும் டைரக்ட் பண்ணாங்க அவங்க. அப்படியா நான் சார்கிட்ட சொல்றேன், நீங்க ஆஃபீஸ் வாங்க அப்படின்னு. ஆஃபீஸ் போனா ஏதோ ஆடிஷன் இருக்கும் அப்படின்னு நம்பி போனேன். போனா காஸ்டியூம் ட்ரையல் பார்த்தாங்க. ஓகே. காஸ்டியூம் ட்ரையல் வச்சு ஒரு வேலை பார்க்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டே அங்கே இருந்தேன். அப்புறம் வந்து சொன்னாங்க, கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்போ நம்ம ப்ராஜெக்ட்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது. நீங்க படத்துல உள்ள டீடைல்ஸ் எதுவும் நான் கேட்க மாட்டேன். கேட்டாலும் சொல்ல மாட்டீங்க. கேட்டு பாருங்க. ஓகே சார். இப்போ வந்து நாயகனை பார்த்து தான் நீங்க வளர்ந்தீங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. கமல் சார் கூட இன்டராக்ட் பண்ற ஆஃப் கேமரால இன்டராக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சதா? நிறைய. ஏதாவது ஒரு மூமெண்ட் நீங்க ட்ரெயிலர்லாம் பார்த்துருப்பீங்க. கார்ல இருக்கிற மாதிரி அது ஒரு கிரீன் மேட் ஒன்று ஷூட் பண்ணோம். டெல்லிலையும் ஷூட் பண்ணிட்டோம். சார் க்ளோஸ்அப்புக்காக இங்கே கிரீன் மேட் இருக்கும். அப்போ நான் டெப்த்தில் இருப்பேன். அப்போ இன்பிட்வீன் ஷாட்ஸ் வந்து எல்லாரும் ரிலாக்ஸ் ஆக போனாங்க. சார் இருந்தார், தனிக்கல்வர்ணி சார் இருந்தார், நான் இருந்தேன். நான் வந்து 3வது ரோ, அவரு டிரைவர் சீட்டில் இருக்கார். அப்போ நான் கேட்டேன், சார் நீங்கள் ராஜபார்வை வரைக்கும் யூஸ்வலான ஒரு கமர்ஷியல் ஃபார்மேட்டில் படம் பண்ணி ஜெயிச்சுட்டே வந்தீங்க சார். ராஜபார்வை தொடங்கி நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் ரூட் எடுக்கிறீங்க. ஏன்னா ஒரு படத்துலையும் வேற வேற கெட்டப்பு, வேற வேற இது, வேற வேற கதைக்களம், வேற வேற ஜான்ரா, அது வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வராத கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோன் போறீங்க. எது உங்களை தூண்டிச்சு சார்? யார் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா, அவர் சார் வந்து நான் பின்னாடி இருக்கேன். ஸோ திரும்பி தான் பேசணும். இப்படியே 20 நிமிஷம் பேசினார். எனக்கு ஏன்டா அந்த கேள்வி அப்போ கேட்டோம். இது அவருக்கு கழுத்து வலிக்குமே. ஒரு கிட்டத்தட்ட 15 நிமிஷமாவது இருக்கும் மினிமம். இப்படியே சொன்னார். என்ன சொன்னாருன்னா, வேற யாரா இருக்க முடியும்? சிவாஜி சார் தான். அவரு பண்ணாத கெட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிஃப்ரெண்டா போட்ட கெட்டப்பு, அந்த படங்கள், அந்த படத்தோட கதை, அந்த மொமெண்ட்ஸு, அப்புறம் அதுலேருந்து எப்படி இவர் வந்து இன்ஸ்பயர் ஆகி இது பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 15 நிமிஷம் கிட்டத்தட்ட. ஆனா இப்படியே தான் பேசிட்டு இருந்தாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாவும் இருந்தது. ஐயோ! இவ்வளோ சங்கடப்படுத்துறோமா அவர? தேவையில்லாம அவருக்கு கழுத்து வலிக்க போகுதுங்கிற மாரி இருந்தது. தென் அத பேசி முடிச்சு அடுத்தது ஷாட்டு. இவ்வளோ பேசணும்ல. இப்ப நான் இவ்வளோ நேரம் வெளி விஷயத்த பத்தி பேசினா எனக்கு கான்சன்ட்ரேஷன் போயிரும். வில் கோ 2, 3 டேக் ஓகே என்ஜி ஆனதுக்கப்புறம் தான் ஓகே பண்ணோம். அடுத்த டேக் வரும் ஓகே. அண்ட் அந்த ஷிஃப்ட் வந்து ஒரு சில ஷாட்லலாம் கொஞ்சம் க்ளோஸரா இருக்கும் பொழுது, சாதாரணமா பேசிட்டு இருப்பாங்க. கமல் சார். அங்க ரெடின்னு வந்துட்டு அப்படியே பேசிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 5 செகண்ட்ஸ்ல வந்து மணி சார் கிட்ட இருந்து அந்த ரெடி வரப்போகுது. அப்படி ஒரு பிளிங்க் தான். அந்த பிளிங்க்ல என்ன ஆகும்னா, கமல் சார் போய் கேரக்டர் வந்துரும். எனக்கு மேஜிக்கா இருந்துச்சு. அது எப்படி நடந்துச்சு தெரியல. ஆனா நடந்துச்சு. ஒரு பிளிங்க் தான். கேரக்டர். அதே ஃபேஸ், அதே லுக், அதே தான். ஆனா யூ வில் டெஃபினெட்லி ஃபீல் த சேஞ்ச். இப்ப கேரக்டர் ஆகாரு. அதுக்கப்புறம் பேச மாட்டாரு. ஷாட் முடிஞ்சதுக்கு அப்புறம். தட்ஸ் பிரில்லியன்ஸ். ஆக்சுவலா ரொம்ப ஃபீல் குட்டா இருந்துச்சு சார் உங்க கூட பேசினது, ஷேர் பண்ணிக்கிட்டது. இன்னும் நிறைய நேரம் பேசணும் அப்படின்னு தோணுது. எனக்கு பேசலாமா? உங்களுக்கு பேட்டரி இருக்கா? நம்ம நீ ப்ரிப்பேர் ஆயிட்டு வா. ஜூன் 5க்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகுதுல்ல. ஓகே சார், நீங்க உட்காருங்க சார், நான் தேங்க்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன் சார். ரொம்ப அழகா உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. ஆக்சுவலாக நான் ரொம்ப லவ் பண்ணேன் இந்த கான்வர்சேஷன். ஹோப் யூ டூ அப்படின்னு நம்புறேன். ஐயா என்ஜாய் பண்ணனால தான் இவ்வளோ பேச முடிஞ்சது. ஓகே. அது எப்பவுமே நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன்ல, இந்த அஸ் அ டைரக்டர் ஒரு ஒரு சிச்சுவேஷனை கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடிய ஒரு ஆள் நீங்கள் தான்.
நீங்க எந்த மாரி கேள்விகள் கேட்குறீங்களோ, அதுக்கான பதில தான் நான் சொல்ல முடியும். நானா ஒண்ண யோசிச்சு வந்து நம்ம ம். வாசிக்க முடியாது. ஸோ நீங்க கேட்ட கேள்விகள் இன்ட்ரஸ்டிங்கான கேள்வி. இன்ஃபேக்ட் சொல்லப்போனா நீங்க ரிவர்ஸ்ல போய் கூட கேட்டீங்க. ஏன்னா பேசிட்டு இருக்கும்பொழுது உங்களுக்கு அந்த கேள்வி வந்துருச்சு. நான் பேசி முடிக்கிற வரைக்கும் லிசன் பண்ணி அத இடையில த்ரோ பண்ணாம, என்னோட ஃப்ளோவ கட் பண்ணாம, அவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கா நீங்க லிசன் பண்ணது தான் நான் நெறைய பேசுனதுக்கு காரணம். அதுக்கு நான் தான் தேங்க்ஸ் ஐயோ! சொல்லணும். இட்ஸ் ரொம்ப வொர்த் ரொம்ப டைம் தேங்க்ஸ். ஸ்பென்ட். ஓகே சார். தேங்க்ஸ்ப்பா. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்